ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நம்ம புதினா தோட்டத்தில் வந்து நம்ம புதினா செடியில் வந்து இவ்வளோ வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா, இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வேறு புது மண்களை வச்சு நம்ம இதை மாற்றலாம்னு சொல்லின்னு இருந்தேன் நான். அதுக்கு ஒன்றும் நேரம் சரி அமையல. பார்க்கலாம் என்றைக்காவது அது செய்ய முடியுதான்னு சொல்லிட்டு. நம்ம கொய்யாக்கா மரத்து உள்ளே வச்சுருக்குறோம். அந்த 2-3 செடி நல்லா தான் இருக்குது. சின்ன பாட்டிலில் வச்சுருக்குறோம். அதில் வந்து ஒரு செம்பருத்தி களை இருக்குது, கொய்யாக்கா மரம்லாம் இருக்குது. பாருங்கள், சேப்பங்கிழங்கு செடியிலேருந்து 3 இலை காஞ்சு போயிடுச்சு. இந்த ஒரு இலை நல்லா இருக்குது, இன்னொரு இலை சின்னதாக வந்திருக்குது. இது பாருங்கள், இந்த கேனில் வச்சுருக்குறோம் நம்ம அந்த மிளகா செடி. 2-3 மிளகா செடியில் அது ஒரு மிளகா செடி அப்படி காஞ்சு போன மாதிரி ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த மழையில் வந்து அதுவும் நல்லா பெருசாக துளுத்துக்குச்சு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நேற்று தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். சின்னது ஒரு கிர்னி பழம் மாதிரி ஒரு பூசணிக்காய் மாதிரி வந்துருந்துச்சு. அது இப்போ பார்த்தா அதை காணோம். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து லில்லி பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் கொடுத்தாங்க. இந்த இந்த செடியில் வந்து நிறைய பூ அரும்பு வச்சுருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்க, நம்ம வெள்ளைப்பூச்சி ஒரு செடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேப்பம் புண்ணாக்கு வந்து போடலான்னு சொல்லிட்டு, இது வந்து நீம்களி. இது காலி ஆயிடுச்சு. இன்னொரு பாக்கெட் இருக்குது பிரிக்கிறதுக்கு. சரி, நம்ம செடியில எல்லா செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம்னு சொல்லிட்டு நான் போட்டுன்னு இருக்கிறேன். இந்த செம்பருத்தி செடியில் இன்றைக்கி வந்து 12 பூ பூத்துருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இந்த பூவெல்லாம் நம்ம பூஜை பண்ணிவிட்டு, பூஜை பண்ண மிச்சத்தை வந்து நம்ம ஏர் பேக்காகவும் எல்லா தலைக்கு வந்து நம்ம எண்ணெய் காய வைக்கிறதுக்காகவும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். தினமும் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு எடுத்து கீழே தான் போடுறாங்க. அது கீழே போடுறதில்ல. நான் இன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் எடுக்கிறது வந்து அப்படியே நான் எடுத்து சேர்த்து வைக்கிறேன். ஏதோ ஒரு யூஸ் பண்ணலாம் பொருளுங்களை எடுத்து. இங்கே பாருங்கள், இந்த இலைங்களையும் கட் பண்ணி நான் ஏர் பேக்காக தான் யூஸ் பண்ணுறேன். சம்பங்கி செடி வந்து 3 தொட்டியில் வச்சுருக்குறோம். இந்த வெள்ளிக்கிழங்கு பக்கெட் உள்ள வந்து வெள்ளிக்கிழங்கு ஃபுல்லாக மூடின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது முனையில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா நம்ம விட்டோம்னாக்கா இதுவும் போயிட்டு எல்லா செடியிலையும் மூடிக்கும். ஏற்கனவே இந்த பீர்க்கங்காய் செடி, சொரக்காய் செடியெல்லாம் எல்லாத்தையும் பிடிச்சி அப்படியே மறைச்சிக்கிச்சு. அப்புறம் இதுவும் வெள்ளிக்கிழங்கு செடியும் போயிட்டு மூடிக்கும். அதனால் இந்த முனையில் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணலாம் சொல்லிட்டு கட் பண்ணி இருக்கிறேன். நம்ம மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள், இது வந்து பூ கடையில் வந்து மாலையை கட்டி விற்குவாங்கள்ல, முழமாக அந்த மல்லிகைப்பூ இருக்குது நம்ம கார்டனில். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்று ரோஸ் மல்லி, அடுக்கு மல்லி, குண்டு மல்லி, எல்லா விதமான மல்லியும் நம்ம செடியில் கார்டனில் இருக்குது. நம்ம வந்து இதுக்கு நம்ம கொடுக்குற அந்த உரம் நான் சொன்ன எல்லா கலையிலையுமே அரும்பு வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. மருதாணியும் நல்லா இருக்குது. இந்த நெல்லிக்காய் மரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம். ஃபஸ்ட்டு பெருசாக உயரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணது இப்போ மறுபடியும் கரெக்டாக கட் பண்ணது மறுபடியும் உயரமாக வளர்ந்துருக்குது. பார்க்கலாம், இதுவும் நம்ம கட் பண்ணணுமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதையும் நம்ம இது பக்கத்தில் வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருக்குறோம், ரோஸ் செடி. அந்த ரோஸ் செடியில் அந்த ஃபுல்லாக சுரக்காய் இதுவும் மூடிக்கின்னு அதில் பூ அரும்பே வராமல் இருந்தது. அதையும் நம்ம மறுபடியும் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் தான் அது பூக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம மண்கலவை கம்மியாக இருந்துச்சு சொல்லிட்டு மேலே மண்கலவையை போட்டோம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே சுரக்காய் செடி, பீர்க்கங்காய் செடி இருக்குது. அது மொத்தம் அந்த வெயிலில் காஞ்சி போயிட்டு இருந்தது. இப்போயாவது பூக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கேனில் வந்து குண்டு மிளகா செடி ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்குது. பூ வச்சுருக்குது. ஆனால் அதில் இன்னும் மிளகா வரல. மிளகா வந்தேன்னா உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில். பாருங்கள், ஜாதி மல்லி செடியும் பெருசாக நல்லா அகலமாக இருக்குது. அதுலேயும் பூ இப்போ அரும்பு வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். டெய்லி கனகாமரம் செடியில் வந்து பூத்து முடிஞ்சிச்சு போல் இருக்குது. இதையும் நம்ம கட் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த பக்கெட்டில் வந்து 2 அரும்பு வந்துருக்குது சம்பங்கி செடியில். இன்னொரு பக்கெட்டில் வந்து 3 அரும்பு வந்துருக்குது. நம்ம 3 பக்கெட்டில் வச்சுருக்குறோம் சம்பங்கியை. அது எல்லாத்துலேயுமே அரும்பு வந்துருக்குது. அது பூத்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா செடியிலையுமே கனகாமர செடியும் பூத்து முடிகிற மாதிரி இருக்குது. பூத்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு செடி நடலாம் சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ செடி கீழே இருந்து பூத்துருக்குது. நான் வந்து அந்த பெரிய தொட்டிலிருந்து புதினாவை எடுத்து சின்ன கேனில் வச்சுருக்கிறேன். இந்த செம்பருத்தி செடியில் ஒரு பூ அதிசயமாக பூத்துச்சு, அடுக்கு செம்பருத்தி. இன்னும் நிறைய அரும்பு வருது. பார்க்கலாம் இது பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு.
நாளைக்கு தான் இது பூ பூக்கறதுக்கு ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கனகாமரம். நாளைக்கு நம்ம பூ பறிச்சுக்கலாம். இன்னும் ஒரு வாரத்துல இந்த பூ முடிஞ்ச உடனே நம்ம இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு இது மொத்தத்தையும் கட் பண்ணி விடலாம். இது பாருங்க இதுலயும் நிறைய அரும்பு வச்சிருக்குது மல்லிப்பூ செடியில. இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி. இதுலயே ஒவ்வொரு கலைக்கும் ஒரு ஒரு அரும்பு வச்சிருக்குது. பாருங்க சம்பங்கி வந்து 3 கலையிலயே அரும்பு வச்சிருக்குது. அரளி செடியில வந்து 3 கலையில நிறைய நிறைய அரும்பு வச்சிருக்குது. பார்க்கலாம் அரளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.